Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல மொறுமொறுன்னு பசலைக்கீரை வடை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரிக்கு அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக உடையணும், அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வந்து பசலைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதை மேலே உள்ள காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. முழுசாக கடலைப்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தாவே போதும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப போடாதீங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை சேர்த்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு கரெக்டாக 1 கப் கீரை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கீரை மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 1 கப் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரை வேணுமாலும் எடுத்துக்கலாம். பசலைக்கீரை தான் எடுக்கணும்னு இல்லை, அரைக்கீரையில் செய்யலாம், முருங்கைக்கீரையில் செய்யலாம். இந்த மாதிரிக்கு எல்லா கீரையிலுமே நீங்கள் வந்து வடை செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம இந்த கீரையில் உள்ள தண்ணியை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா வடை மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் தட்டி வச்சிடலாம். எட்டு வடை வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த வடையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வடையை போட்டதுமே கரண்டி வச்சு திருப்பி விட்டுறாதீங்க. அப்போ நம்ம போட்ட கீரையெல்லாம் உடஞ்சி வந்துடும். அதனால் லேசாக வெந்ததும் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி மேலே நல்லா உப்பி வந்ததும் திருப்பி போட்டுருங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. உடையாமல் திருப்பி போடணும். இந்த வடையை நீங்கள் டீ டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வடையெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயும் அடங்கிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பசலைக்கீரை வடை வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த கிறிஸ்பியான வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா வடையும் நான் எடுத்துட்டேன். இதை நம்ம பிச்சு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த ஹெல்த்தியான மொறு கீரை வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.